லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச், அதில் டைப் 1 பார்க்க போகிறோம். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப மெத்தட்ஸ் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். கிராஸாக போட்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறோம். இப்போ லீஃப் ஃபில்லிங் அந்த த்ரெட் வச்சு பண்ணிவிட்டு அதோட அவுட்லைனை எந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம், பார்க்குறதுக்கே எப்படி ஒரு க்ரியேட்டிவாக லுக்காக இருக்கணுன்றதெல்லாம் நம்மளோட இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் தாம்பூர் ஸ்டிச் பார்த்தோம். அதை டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஸ்டிச்சை எந்த டிசைனில் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி லீஃப் டிசைனுக்கு டைப்ஸ் இருக்குது, ஒரு 2 டைப் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் ஒரு டைப் சொல்லித்தரேன். இந்த மாதிரி லீஃபை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இன்றைக்கி நம்ம பண்ணுற ஸ்டிச்சை எந்த இடம் எந்த மாதிரி லீஃப் டிசைனில் ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே, இப்போது கிளாஸஸ் ரொம்ப ஹெவியாக சில்க் த்ரெட்ஸ் யூஸ் ஆகும். அதுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பாபின்லையோ வேஸ்ட் பென்சில் அந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நான் த்ரெட்டை எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைனை ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குன்னா, கிராஸாக போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். அதுக்கு நான் இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கில் போய் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கிராஸாக அதாவது அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்க அவுட்லைன், அந்த இடத்துலையே ஒரு அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடலாம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போய் அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே கீழே இந்த மாதிரி. ஸோ நம்ம ட்ரா பண்ணி வச்ச அந்த அவுட்லைனுக்கு மேலேயே தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸை கொடுக்க போகிறோம். அதை விட்டு வெளியவும் போவேனா, அதை விட்டு உள்ளேயும் வர வேணாம். ஸோ அந்த அவுட்லைனை நம்ம தீமாக வச்சுட்டு அந்த அவுட்லைனையே கார்னர் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸாக போடுறது தான் இந்த டைப். இவ்வளோ தான், அதாவது லாங்னா இந்த அளவுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்காக எவ்வளோ லாங்காக வேணாவும் போகலாம், எவ்வளோ குட்டியாகவும் போடலாம். நம்மளோட எய்ம் தான் எவ்வளோ ஃபில் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். அந்த கிளாத்தே தெரியாமல் ஃபில் பண்ணணும். நல்லா மேலே கீழே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம போட்டிருக்க அந்த லைன், அதாவது ட்ரா பண்ணியிருக்கதை எய்ம் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, நான் ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த கொடி டிசைன் தான். இந்த கொடி டிசைன்னு சொல்லலாம், இல்லைனா இதை கொம்பு டிசைன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி கொடி டிசைன் தான் இப்போ ப்ளவுஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இந்த கொடியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் நம்ம போடுவோம். அந்த லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்காகனா, குட்டி குட்டியாக போடுற எந்த இடத்துல வேணாலும் இந்த லீஃப் டிசைனை நம்ம ஃபில் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைன் வரைகிறோம், அந்த இடத்துல குட்டியாக வருது லீஃப் டிசைன், அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய லீஃபாக வரைஞ்சி அங்கே ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு டைப் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ எங்கே எப்படி வரையணுன்றது தான் இந்த கிளாஸோட இது. குட்டி குட்டியாக வர லீஃபுக்கு இந்த டிசைனை யூஸ் பண்ணுங்கள். பெரிய லீஃப் வர்றதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அதை லீஃப் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை 2ஆக பிரிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டை மெயினாக வச்சு போடுற மாதிரி இருக்கும். இது குட்டி குட்டி லீஃப் டிசைன். ஸோ நம்ம ஃபில் பண்ணி இதோட அவுட்லைன்ஸ்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து பீட் ஒர்க் கொடுத்து இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ப்ளவுஸ் ஒரு கலர் கான்ட்ராஸ்டாக saree அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த சாரியோட கலர் சில்க் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங் மெத்தட்ஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் இன்னும் பிரைட் லுக்கு கொடுக்கும்.
சில்க் த்ரெட் ப்ளவுசஸ் ஏன் அதிகமாக விரும்புகிறாங்கன்னா, பீடுன்றது ஒரு கலர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி, அதில் கோல்டன் கலர், சில்வர் கலர், பீட்லேயும் இப்போ ரொம்ப கலர் வெரைட்டிஸ் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த த்ரெட் ஒர்க்குன்றப்போ சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணும்போது அது இன்னும் அழகாக தெரியும். அதுக்காக தான் சில்க் த்ரெட் ப்ளவுஸை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்ப அதிகம். த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ணி அதை மெதுவாக யூஸ் பண்ணுறது, அதனால அதுக்கு வந்து வேலை அதிகம். பீட்ஸை விட சில்க் த்ரெட்டோட ஒர்க்கு வந்து அதிகம். அதுக்காக தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக லீஃப் டிசைன் ட்ரா பண்ணி அந்த ட்ராயிங் மேலேயே நம்ம பண்ணும்போது அந்த இது கரெக்டாக இருக்கும். பார்த்து நல்லா ஃபில் பண்ணுங்கள். இப்போது இந்த இடம் நம்ம வந்து குட்டியாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போது அந்த ட்ராயிங்க்கு மேலேயே பண்ணும்போது எவ்வளோ குட்டியாக வரணுமோ அவ்வளோ குட்டியாக கூட நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு டிசைன் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச். ஏன்னா ஃபில் பண்ணுற மெத்தட்னால ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து டிசைன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் ப்ராஜெக்ட் பண்ண டிசைனை ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அங்கே ஏதாவது சொல்லியிருப்போம், அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போது இந்த டிசைனுக்கே நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் போட்டுட்டு நான் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அவுட்லைனை சுற்றி நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம், நம்மளோட க்ரியேட்டிவ் தான். நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலான் இருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச் எதுக்காகனா அது அந்த ஷேப்னஸை கொடுக்கறதுக்காக. இந்த நார்மலாக சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். அதுக்காக இதே கலரில் நான் கொடுக்க போகிறேன். இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில், இதுக்கும் கான்ட்ராஸ்ட் கலராக சில்க் த்ரெட் வச்சு நம்ம கொடுக்கலான்னா அது உங்களோட விருப்பம். நான் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணேன் பார்த்தீங்களா, அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை இன்னொரு தடவை கட் பண்ணி அதை மறுபடியும் நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பக்கமாக இருக்கிற ஒரு ஒர்க்குக்கு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணணுன்ற தேவையே கிடையாது. அப்படியே நான் நார்மல் செயின் ஸ்டிச்சை கொடுக்குறேன். அந்த அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த நார்மல் செயின் ஸ்டிச். பீட் இந்த செயின் ஸ்டிச்சோடு போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து பீடும் ஒர்க்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும்ல, அதுக்காக பீட் வச்சும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம போட்ட லீஃப் டிசைன் வந்து லீஃபாக கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பார்டரில் அவுட்டரில் நம்ம கொடுக்குறது. ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு அந்த பார்டரை வந்து கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி பார்க்கவே ஃபைனல் டச் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நான் பீட் ஒர்க் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2mm பீட் வந்து எடுத்திருக்கேன். அதே கிளாத் கலரில் பிளாக் கலரில் சூயிங் த்ரெட், நார்மல் மெஷின் த்ரெட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். அதை நல்லா நாட் போட்டு ஃபினிஷிங் நம்ம பார்டர், அதாவது அவுட்லைன்ஸை வந்து இந்த மாதிரி பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பார்டரில் அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபில்லிங்னஸே இல்லாமல் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பீட் ஒர்க்கை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அது இன்னும் பர்ஃபெக்டாக மாறிடும். அதுக்காக தான் பீட் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி 2mm 3mm பீட்ஸை வந்து ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீட், ஒவ்வொரு பீடாக ஃபைனலாக பீட் வச்சு பண்ணும்போது அவுட்லைனில் ஏதாவது த்ரெட் தூக்கிட்டு இருந்தாலோ இல்லை அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ அது நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பீடெல்லாம் லோட் பண்ணி வச்சு அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பீடாக எடுத்து பண்ணுறதும் நம்மளோட சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு பீடாக எடுத்து போட்டு பாருங்கள். பீட் ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். தானாகவே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க அந்த பீடை மொத்தமாக லோட் பண்ணி அதை எப்படி கையில் பிடிச்சி நிப்பாட்டி ஒவ்வொன்றா உள்ளே தள்ளுறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் ஸ்டிச் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். பீடை லோட் பண்ணுறதுன்றது தானாகவே உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் கொடுக்க வந்துடும் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும், நம்மளால் இன்னும் பீடை ஃபுல்லாக லோட் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட் ஸ்டிச்சை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பீட் தானாக வந்துடும். நம்ம பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த ஃபில் பண்ணுற இடத்துல அந்த பீடை நம்ம ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர்றதுக்கு கார்னரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பீட்ஸ் வந்தாச்சு. இப்போ அந்த ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு அந்த டிசைனை வந்து ஷேப்பை கரெக்டாக கொண்டு வரும்போது இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த பீடு இதோட ஜாயிண்ட் ஆகிறதுக்காக. இப்போது நான் இந்த உள்பக்கமாகவே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அந்த பீடை அப்படியே கொடுத்து நம்ம வெளியே எண்டு நாட் போட்டோம்னா அந்த பீடு இங்கே வந்து மெர்ஜ் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கே உள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பண்ணிட்டோன்னா அந்த பீடு இதோட சேர்ந்துடும். அதுக்காக தான் அந்த உள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போட்டது. அதே கலர் த்ரெட்னால அந்த எண்டு நாட் போடும்போதெல்லாம் நமக்கு அது கிடைக்காம இருக்கும், நல்லா கண்ணுக்கு தெரியாமல் பார்த்து பிடிச்சி எண்டு நாட் போட்டுருங்க. லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலர் த்ரெட்டுக்கும் வெளியே ஷைனிங்காக அந்த பீடுக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த மாதிரி